அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலைகளில் மிகவும் சிறந்து விளங்குபவர்களை கலைஞர்கள் என்று சொல்வோம். அந்த மாதிரி ஒரு கலைஞரை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிறோம். இவரை பற்றி நான் அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக மிக பிரபலங்கள் இவரை என்ன சொல்லியிருக்கிறார்கள், எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நல்ல ஒரு படம் ஒன்று அட்டைப்படமாக நியூஸ் பேப்பர்லயோ மேகசின்ஸ்லயோ வருது அப்படின்னு சொன்னா அது இவருடைய படமாகத்தான் இருக்கும். இப்படி சொன்னவர் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். ஒரு கலைஞனுக்கும் அவனுடைய இதயத்திற்கும் படம் எடுக்கும் எழில் உண்டு. அந்த எழிலும் அந்த இதயமும் இவருக்கு இருக்கிறது என்று சொன்னவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். அதுவே இன்னொருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் அங்கீகரிக்கும் படம் ஒன்று உண்டு என்றால் அது இவர் எடுத்த படமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த படத்தில் நான் மிகவும் அழகாக தெரிவேன். இப்படி சொன்னவர் கவியரசு வைரமுத்து அவர்கள். இப்படி மிக மிக பிரபலங்களால் பாராட்டப்பட்ட ஒரு கலைஞர் வெரி ஹாப்பி டு வெல்கம் திரு கலைமாமணி யோகா ஐயா அவர்கள். சென்னையில இருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. திரு யோகா ஐயாவை தெரியாதவர்களே இருக்க முடியாது. திரு காமராஜர் முதற்கொண்டு எம்ஜிஆர், கலைஞர், திருமதி MS சுப்புலட்சுமி அம்மா, இன்னும் மிக மிக பிரபலங்களுக்கு சிவாஜி கணேசன், இன்னும் மிக மிக பிரபலங்களுக்கு ஆஸ்தான புகைப்பட கலைஞராக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் தருணங்களை ஞாபகங்களாக படம் எடுத்து கொடுத்தவர். இன்னும் பிரபலங்களோடு மிக மிக நெருக்கமாக இருந்து இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ்தான புகைப்பட கலைஞராக இருந்து படங்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு புகைப்பட கலைஞர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளரும் கூட. 15 அவார்ட்ஸுக்கு மேல வாங்கி 25 கண்ட்ரீஸ்க்கு மேல விசிட் பண்ணி அதை புத்தகமாக எழுதி 12 புத்தகங்கள் வேறு வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயல் இசை நாடக மன்றம், தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றம் இவங்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. இத்தனை சிறப்புகளையும் உடைய திரு கலைமாமணி யோகா ஐயா அவர்களை தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். உங்களோட வெக்கேஷன் டேஸ் இனிமையாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஹோட்டல் சன்ரைஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் உங்கள் பால்கனியிலேருந்து விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் சிலை மற்றும் நீங்கள் சன்ரைஸ் சன்செட்டை கூட தாராளமாக பார்க்கலாங்க. புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோயில் கூட ஹோட்டல் சன்ரைஸ் பக்கத்திலே தாங்க இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0465224788 99947217448. வெரி ஹாப்பி டு வெல்கம் திரு கலைமாமணி யோகானந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நன்றி. வணக்கம், நன்றி. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல என்னையும் தேர்ந்தெடுத்து என்னை இன்டர்வியூ பண்றதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உலகம் முழுதும் இருக்கிற உங்களுடைய கான்ட்ரிபியூட்டர்ஸுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், இந்த இன்டர்வியூ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நிச்சயமா மிக்க சந்தோஷம் நீங்கள் எங்களோடு இணைந்ததற்கு. கேள்விகளுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புகைப்படம் எடுக்கும் ஆர்வம் உங்களுக்கு எந்த வயசுல வந்தது, எப்படி வந்துச்சு, எந்த வயசுல நீங்க அந்த புகைப்படத்தை எடுக்க ஆரம்பிச்சீங்க? அதாவது சின்ன வயசுல மிகவும் சிரமப்பட்ட வாழ்க்கை. அதனால நமக்கு எந்த கனவோ எதிர்பார்ப்போ எதுவும் கிடையாது. அதனால ஸ்கூல் முடிப்போமா, காலேஜ் முடிப்போமா அப்படின்னு ஓடிட்டு இருந்த நேரத்துல நான் ஒரு தந்தை இழந்த ஒரு சன். அதனால எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஃபாதரோட அஃபெக்ஷனும் என் மதரும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ரொம்ப அதாவது ஏழ்மையில இருந்த நாள். அந்த நாள்ல நான் எனக்கு சுத்தி இருந்த சில நண்பர்களோட அவுட் ஆஃப் த வே போகாம வெறும் சினிமா பார்ப்பேன், நிறைய அதாவது புத்தகங்களை படிப்பேன். இப்படி என்ன ஒரு மாதிரி என்ன நானே சுயம்புவா என்னை வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்துல நிறைய, அதாவது irrespective ஆஃப் எனி லாங்குவேஜ், ஹிந்தி பிக்சர், இங்கிலீஷ் பிக்சர், அப்பெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்போ ₹1 கொடுத்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த சினிமா பார்க்குற தாக்கம் உண்டு. இந்த சினிமா பார்க்குற தாக்கத்தினால பின்னாடி நமக்கு ஒரு தருணம் ஏற்பட்டதுனாக்க ஒரு சினிமாட்டோகிராஃபராக வரணும் அப்படின்றதுதான் ஒரு மனசுல ஒரு தாக்கம் இருந்தது தவிர்த்து மற்றபடி இது எப்படியாவது நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த மாதிரி எல்லாம், அதாவது இதை நினைச்சு நான் டாக்டர் படிப்பேன், இன்ஜினியரிங் படிப்பேன்ற அந்த கனவோடு வாழற வாழ்க்கையில ஒரு டிஃபிகல்ட்டான வாழ்க்கை. அதெல்லாம் மீறி
அதாவது 1967 நான் ப்ரீ யூனிவர்சிட்டி அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். நான் முடிச்சப்போ வேற வழியில் நான் வேலை செஞ்சுதான் என்னுடைய வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஜெமினி கலர் லேப்ல ஒரு டெக்னீஷியனாக சேர்ந்தேன். நான் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் அந்த நேரத்தில் என்னுடைய கசின் பிரதர் மிஸ்டர் சங்கர்னு சொல்லிட்டு அவர் சென்னை பாண்டி பஜார்ல ஜெனித் ஸ்டுடியோ அப்படின்னு ஸ்டுடியோ வச்சிருந்தாரு. அவர் வந்து சிவாஜிக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெமினி கணேஷ் 3 பேருக்குமே ஆஸ்தான போட்டோகிராஃபரா அவர் இருந்த நாளையில நான் இந்த ஜெமினி கலர் லேப்ல போய் ஒர்க் பண்ற நேரம் தவிர்த்து மற்ற நேரம்லாம் என்னோட டைம் ஸ்பெண்டிங்காக அவரோட ஸ்டூடியோல போயிருப்பேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அவரோட வெளியில போக படம் எடுக்க அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. குறிப்பா வந்து 1967 நான் காலேஜ் முடிச்சேன். அதே 67ல அதாவது தமிழர் மாநாடு, உலக தமிழ் மாநாடு வந்து 2வது மாநாடு சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ல நடந்தது. அப்போ ஒரு ஸ்ரீலங்கால இருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு. அவருக்கு உண்டான சில அவருடைய இன்வைட்டி ஃபார் தட் கான்ஃபரன்ஸ். அவரை வந்து எங்க பிரதரை கேட்டுக்கிட்டாரு, கொஞ்சம் என் நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் நான் இருக்கிற மாதிரி போட்டோகிராஃப்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட நானும் எங்க பிரதரோட கூட போயிருந்தேன் அசிஸ்டண்டா. அப்போ ஒரு போட்டோகிராஃபருக்கு இருந்த ஒரு வரவேற்பு, ஒரு மரியாதை அந்த இடத்துல என்னால காண முடிஞ்சது. அப்போ வந்து அதுக்கு அண்ணாதுரை வந்திருந்தாரு, கலைஞர் வந்திருந்தாரு, சிவாஜி கணேசன் வந்தார். எல்லாரும் கலந்துகிட்ட இடத்துல இவர் ஒரு மூத்த ஒரு பாப்புலர் போட்டோகிராஃபர் என்ற அளவுல இவருக்கு இருந்த ரெக்கக்னேஷனும் வரவேற்பும் எனக்கு ஒரு மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து அவரோடய பழகி அவரோடய இருந்து ஒரு போட்டோகிராஃபரா கன்வெர்ட் ஆகிட்டேன். அது எனக்கு வந்து நான் சினிமாட்டோகிராஃபரா வரணும்னு எதிர்பார்த்த இதை விட இந்த வளர்ச்சி வந்து எனக்கு பெரிய வளர்ச்சின்றது இந்த ஒரு தாக்கம், இந்த போட்டோகிராஃபின்ற ஒரு இது இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப. அதுவும் இல்லாம நான் சின்ன வயசுல நிறைய புத்தகம் படிப்பேன்னு சொன்ன பாருங்க. எனக்கு அதாவது வீக்லிஸ், மந்த்லி இந்த மாதிரி இதுல வர இன்டர்வியூஸ் இதெல்லாம், அது இல்லாம நிறைய கதைகள் அப்படி படிச்சு ஒரு புத்தக புழுவா இருந்த நான் எனக்கு எங்க பிரதர் ஸ்டுடியோவுக்கு வந்திருந்த பிரபல பத்திரிகை நிருபர்கள், திரைஞானி, பால்யோ, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இன்டர்வியூக்கு அப்பெல்லாம் வந்து எந்த பத்திரிகையும் சொந்தமா அபிஷியல் போட்டோகிராஃபர்னு வச்சுட்டு கிடையாது, ஃப்ரீலான்சர் தான். இப்போ மற்றவங்கிட்ட வந்து போட்டோ இவங்க இன்டர்வியூ போவாங்க, அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இன்டர்வியூ போவாங்க. எங்க பிரதர் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரீலான்சரை கூப்பிட்டு போய் போட்டோகிராஃப் எடுத்து அது பதிவாகும். அந்த மாதிரி வர நேரத்தில் நான் நிறைய எனக்கு இந்த ஆர்வம் இருந்ததுனால அவங்களோட போய் நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுத்து அது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆக ஆக எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னாக்கா, ஒரு நாள் நான் வந்து அப்பெல்லாம் சைக்கிள்ல தான் போவேன். நான் சைக்கிள்ல போயிருந்தப்போ என்கிட்ட ஒரு சின்ன வைட்லாண்டர் கேமரான்னு ஒன்று இருந்தது. ஜெமினி கலர் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நேரத்தில். அப்ப அங்க அந்த பிலிம் எல்லாம், அதாவது போட்டோகிராஃப் எடுக்கிற அந்த இந்த பிலிம் பாருங்க, பிலிம் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு பிலிம்ல 1000 ஃபீட் இருக்கும் ஒரு கேன்ல. அதுல ஃபுல்லாவும் எடுக்க மாட்டாங்க. கடைசியில ஒரு 15 ஃபீட் 20 ஃபீட் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல க்ளோஸ் பண்ணி டெவலப்பிங் அமைச்சிருவாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த மீதி இருக்கிற ஃபிலிம் எடுத்துட்டு போய், ஏன்னா ஃபிலிம் காஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கறது கூட ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த ஃபிலிமை கேமரால லோட் பண்ணி அப்பப்போ நிறைய படங்கள் எடுப்பேன் என்னுடைய ஆர்வத்துக்காக. அப்போ ஒரு நாள் நான் அந்த காந்தி சிலை வழியா போறப்போ கரெக்டா மிடில் ஆஃப் த ரோட்ல ஒரு மாடு நின்றுட்டு காந்தி சிலையை பாக்குற மாதிரி இருந்தது. உடனே சைக்கிள் ஓரமா நிறுத்திட்டு இந்த மாடையும் சிலையையும் கம்போஸ் பண்ணி ஒரே படம் தான் எடுத்தேன். வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு பார்த்தாக்கா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. காந்தி தாத்தாவும் மாடும் பேசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதை வந்து உடனே கல்கி பத்திரிகைக்கு அனுப்பிச்சு, சாரி குமுதம் பத்திரிகை. அப்போ குமுதத்துக்கும் எனக்கும் எந்த இதுவும், எனவே இந்த புகைப்படத்தை நீங்க உங்களுடைய பத்திரிகையில் பிரசுரித்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சும்மா 2 லைன் எழுதி ரேண்டமா போட்டு விட்டேன். ஒரு 4 வாரம் கழிச்சு நான் ஒரு பேச்சுலர் ரூம்ல தங்கியிருந்தேன்.
அந்த ரூம்ல வெளியில இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு போர்டு இருக்கும். அதுல என் பேரை போட்டு ஒரு புக்கு கவர் இருந்தது. ஓபன் பண்ணி பாக்குறேன், குமுதம். குமுத பத்திரிகையில அப்படியே திறந்த உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இந்த படம் போட்டு, இந்த மாட்டுக்கு வாய் இருந்தால் என்ன பேசி இருக்கும் காந்தி அப்படின்னு ஒரு கேப்ஷனை கொடுத்து, முதல் பரிசு 200 ரூபாய், இரண்டாவது பரிசு 100 ரூபாய், மூன்றாவது பரிசு 50. அப்ப 200 ரூபான்றது ஒரு 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 கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு மாச சம்பளம். அந்த அளவுக்கு அது போட்டோன்னே எனக்கு அப்போ வேலைக்காக நான் அலைஞ்சு தெரிஞ்சிருந்த நேரத்துல இந்த போட்டோகிராஃப் பப்ளிஷ் ஆகி பார்த்த உடனே நான் எங்க அந்த சட்டம் அதுக்கப்புறம் எவ்வளோ வாழ்க்கையில் நடந்திருக்கு, இன்னை வரைக்கும் அது கிடைக்கல. அதாவது நம்ம எடுத்த ஒரு படத்தை எத்தனை லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க, இதுல ஒரு போட்டி வேற வச்சு இதுக்காக எத்தனை பேர் இதை பத்தி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய, என்ன சொல்றது, அது மேல ஒரு பெரிய அட்மைரேஷன் ஆகி நான் போட்டோகிராஃபின்றது மனசுல ரொம்ப ஆழ பதிஞ்சு போச்சு. அது இல்லாம எனக்கே அதுல ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு ஆப்சர்வேஷன் இருக்குதுன்றதுனால என்னுடைய படங்கள்லாம் எடுக்க அது பேசும்படியா ஆச்சு. ஸோ நிறைய பத்திரிகைகள்ல எனக்கு அதாவது ஒரு நல்ல பெயர் கிடைச்சிட்டே இருந்தது. அந்த நேரத்துல தான் வந்து திரு பாவைச்சந்திரன் அவர் தான் வந்து குங்குமம், அன்னத்திரை, முத்தாரம், சுமங்கலி அப்படின்னு ஒரு 4-5 பத்திரிகை அவர் எடிட்டர் இருந்தார். அவர் ஒரு நாள் வந்து லக்ஷ்மின்னு ஒரு பெரிய ரைட்டர் இந்த காலத்துல இருந்தார். அவங்களுடைய சிஸ்டர் டாக்டர் குமுதம் பத்திரிக்காக நான் படம் எடுக்க போய் மத்தியான நேரத்துல போயிருக்கப்போ அங்கதான் நானும் பாவைச்சந்திரனும் சந்திச்சுக்கிறோம். ஏன்னா அவரை பார்த்ததுக்கு என் பேரு தெரியும், எனக்கு பாவைச்சந்திரன் பேரு தெரியும், அவரை நாங்க பிசிக்கலா அங்கதான் மீட் பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்துட்டு பரஸ்பரம் அறிமுகப்படுத்திக்கிறோம். அவர் உடனே அவருக்கு தொடர்ந்து இந்த 5 பத்திரிகைக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல போட்டோகிராஃபர் தேவைப்பட்டது. அப்ப நான் குமுதத்துக்கு ரெகுலரா பாலியோட போய் நிறைய இன்டர்வியூ எல்லாம் எடுத்துக்கிட்டு பப்ளிஷ் ஆகி என் பேர் பிரபலமாகிற நேரத்துல பாவைச்சந்திரன் என்ன பண்ணிருக்காரு, பாலிவுக்கு ஃபோன் பண்ணி எங்க பத்திரிகை ஒரு போட்டோகிராஃபர், நல்ல போட்டோகிராஃபர் தேவைப்படுது, நீங்க கொஞ்சம் யோகா கிட்ட சொல்லி எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டாரு. என்னங்க ஒரு ஃப்ரீலான்சர் தானே, தாராளமா வில் பி ஹாப்பி, நானும் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க அவரை அணுகிக்க அப்படின்னு என் ஃபோன் நம்பரை, அப்போ ஃபோன் நம்பர்ல நான் தங்கி இந்த ரூம்ல அப்பெல்லாம் செல்போன்லாம் ஏது, என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காரு. பாவைச்சந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நானும் மகிழ்ச்சியா அவருடைய ஆஃபீஸுக்கு போனேன். அங்க என்னை கொண்டு போய் முரசொலி மாறன், அவர் தான் சீஃப் எடிட்டர், அவருடைய என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் உடனே 2-3 கேள்வி, நீங்க பரவாயில்ல தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்படி நான் பத்திரிகைகளோடு ஐக்கியமாயி அங்க இருந்துதான் அந்த பத்திரிகையில ஒர்க் பண்றப்பதான் கலைஞர் அவர்களை ஒரு அட்டப்படத்துக்காக படம் எடுக்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி நானும் பாவைச்சந்திரனும் போய் அவரை படம் எடுத்தோம். எனக்கு பெரிய முதல்ல இப்ப கலைஞரை படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு 4 கேமரா, ஒரு கேமரால வந்து டிரான்ஸ்பரன்சி 120, இன்னொரு கேமரால 120 நெகட்டிவ், இன்னொரு 35mm பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொரு 35mm டிரான்ஸ்பரன்சி, 4 கேமரா மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் டே நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி போறப்போ டைம் 6 ஆகி சொன்ன நேரத்துக்கு வரலன்னு கோவப்பட்டு கிளம்பி செக்ரட்டரியேட் போயிட்டாரு. அது ஒரு பெரிய அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி மறுநாள் எனக்கு உள்ளூர் படப்படப்பு நேற்றுக்கு அவர் அந்த அப்பாயின்மெண்ட் நம்ம கரெக்டா இது பண்ண சொல்லிட்டு மறுநாள் போறப்போ இவர் நமக்கு கோஆபரேட் பண்ணுவாரோ மாட்டாரோன்ற ஒரு தயக்கத்தோட 4 கேமரா வச்சு அங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு அவரை பார்த்தாரு. என்ன 4 கேமரா கொண்டு வந்துடுறான். அப்புறம் 1 படம் 2 படம் அப்படின்னு எடுக்க 150 படம் எடுத்து, நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் 150 படம். அது அந்த படங்கள்லாம் மறுநாள் கொண்டு போய் அவர் பாவைச்சந்திரன் காமிச்சோன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவரு அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே என்னையும் என்னுடைய ஒர்க்மேன்ஷிப்பும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாண்டேஜ் ஏற்பட்டு போச்சு. அதுல இருந்து ஏறக்குறைய இது 40 வருஷத்துக்கு மேல அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அவருக்காக நான் படம் எடுத்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் எடுத்தாலும் என்னை பார்க்குறப்போ அவர்கிட்ட ஏற்படுற ஒரு இன்ட்ராக்ஷனே வேற மாதிரியா தான் இருக்கும். அது வந்து
இப்படி அந்த குடும்பத்தோடவே எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இன்டிமசி ஏற்பட்டு போச்சு. அந்த காரணத்தினாலேயே இவர் வந்து அபிஷியல் ட்ரிப் சிங்கப்பூர் 3 நாள், மலேசியா 3 நாள் அபிஷியல் ட்ரிப் போகிறப்போ அவர் மென்ஷன் பண்ணி என்ன அந்த லிஸ்ட் இதுல குரூப்ல சேர்த்து நான் இந்த ஒன்லி போட்டோகிராஃபர் அக்காம்பனேடும் ஃபார் 6 days. அது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மெமோரபிள் டேஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி. போட்டோகிராஃபி லைஃப்பை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்லிட்டே இருக்கலாம். அது நீங்கள் கேட்ட கேள்வி இருந்தது விலைக்கு போனாலும் இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. நல்ல அறிமுகம். அதாவது உங்களுக்கு ஒரு போட்டோகிராஃப் பத்தி ஐ மீன் அந்த போட்டோகிராஃபரா என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் அவ்வளோ இல்லாத டைம்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது உங்க கசின் பிரதர் தான் அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவர் போட்ட பிச்சை தான் எனக்கு இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து இல்லைனாக்கா அவர் இந்த துறையில என்ன வந்து அறிமுகப்படுத்தி இல்லைன்னா, நான் இதுல வந்து இன்வால்வ் ஆகலைன்னா இவ்வளவு மன திருப்தியான ஒரு வாழ்க்கையினால சத்தியமா வாழ்ந்தே இருக்க முடியாது. நன்றி மறப்பது நன்றென்றுன்னு சொன்ன மாதிரி இன்னும் நினைவில் வச்சிருக்கீங்க. பின்னாடி நம்ம எங்கிருந்து வந்தோன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் லைஃப். இல்லைனாக்கா நம்ம இப்ப எங்கன்றது கிடையாது, நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்ற பார்க்கும்போதுதான் நமக்கு அடைஞ்சிருக்கிற நமக்கு யாரெல்லாம் எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்ல லாட் ஆஃப் பீப்புள், பிகாஸ் ஐ வாஸ் அலோன். எனக்கு சுயம்புன்னு சொன்னேன் நானு. என்னை வந்து கை தூக்கி விட்டு 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 இந்த அளவுக்கு மேல கொண்டு வந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஏராளம் ஏராளம் ஏராளம். இதோட கண்டினியூஷன் என்ன ஆச்சுனாக்கா, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட கம்பல்ஷன், அதான் சொன்னேன், நிறைய பேர் நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீ என்னப்பா பிஎஸ்சி படிச்சுட்டு சும்மா இது மாதிரி இருக்கிற, நீ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம்னு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னு ஒருத்தர் என்னை தொந்தரவு பண்ணி, அப்பதான் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் அவரே அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்தது, நான் போனேன், அட்டன் பண்ணேன். எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட்ல ஜாப் கிடைச்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல. நான் அதுல கூட ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன வந்து அவன் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கலன்னு சொல்லி சிரமப்பட்டு இருக்கான். நீ வந்த வேலையை விடுறே அப்படின்னு. இல்ல, என் பிரதர் கிட்ட நான் வேலை கத்துட்டு இருக்கேன், அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிரதருக்கு நீ சப்போர்ட்டா இருக்கணும்னா இது வந்து 10 to 5 தான் வேலை. மற்ற நேரத்துல நீ அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணு, நீ முதல்ல போய் வேலையை செய்யணும்னு ஒரு நண்பர் என்னை கம்பல் பண்ணதுனாலதான் நான் சேர்ந்த ஒரு 2-3 மாசத்துலயே அங்க ஒரு போட்டோகிராஃபர் வேகன்சி கிரியேட் ஆச்சு. அங்க ஒரே என்டையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போட்டோகிராஃபர் தான். அந்த போட்டோகிராஃபர் ஜாபுக்கு என்னுடைய போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேலதிகாரி என்னை கூப்பிட்டு, நீ தான் நல்லா போட்டோ எடுப்பேப்பா, அந்த நம்ம போஸ்டுக்கு நீ ஏன் போஸ்ட் இது பண்ணக்கூடாது, நான் உங்களை இது பண்ணா வந்து ஒரே ஒரு லெட்டர், யாரோ ஒரு பெரிய ஆளுகிட்ட இவரு நல்லா போட்டோ எடுப்பாருன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. நான் உடனே நேரா ஜெமினி கணேஷ் சார் கிட்ட போனேன், ஸ்கூட்டர் எடுத்துட்டு போனேன். லக்கிலி அவர் வீட்டுல இருந்தாரு, அவரே கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு. உடனே எனக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. 15 வருஷம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் போட்டோகிராஃபர் வேலை. ஆனா அந்த அங்க ஒர்க் பண்றதை விட வெளியில ஒர்க்கிங் அதிகமா இருந்ததுனால என்னால அதுக்கு மேல அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல. அதனால ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கோ பேக் டு மை பர்சனல் ஒர்க். எனக்கு ஐ வாஸ் டெரிபிலி பிஸி, அந்த மாதிரி ஆயிட்டேன். ஒரு வேலை இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்பட்ட காலம் போக வேலை கிடைத்து அதை வந்து நீங்க வேண்டான்னு விட்டுட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 15 வருஷம் அந்த கவர்மெண்ட்லயும் அந்த அதுல நான் எடுத்த ஒரு படத்தை அப்ப வந்து எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒர்க் பண்ண நேரத்துல அப்ப நான் எடுத்த ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது யானை 2 பேர், 2 யானைங்க நடந்து போவோம், அது கீழே 2 குட்டிங்க நடந்து போவோம். ஃபண்டாஸ்டிக் பிக்சர். அந்த பிக்சரை பார்த்துட்டு எம்ஜிஆர் ரொம்ப லைக் பண்ணி, இந்த எம்ஜிஆர் அதாவது சிஎம் கிட்ட இருந்து எவ்ரி இயர் ஒரு நியூ இயர் கிரீட்டிங் கார்டு எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அந்த கார்டு வந்து அதுல இந்த படத்தை போட்டு எம்ஜிஆர் கீழே சைன் பண்ணி, அதுதான் அந்த வருஷம் ரிலீஸ் பண்ண என்டையர்
ஓ! இதுக்கு ம். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, எப்படி கலைஞருக்கு என்னுடைய படங்கள் பிடிக்குன்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் சிஎம்ஆ செலக்ட் ஆன உடனே ஒரு ஸ்பெஷல் போட்டோ அவருடைய ப்ரொஃபைல் வந்து கரெக்டா எல்லாரும் அதாவது ஒவ்வொரு ஆபீஸ்லயும் அது ஒரு அது என்னது அப்ரூவ்டு போட்டோகிராஃப் ஒரு சிஎம் வந்து சிஎம் செலக்ட் பண்ண ஒரு படத்தை அப்ரூவ்டு போட்டோகிராஃபா அது சிஎம் இருந்தாலும் சரி சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் ஒரு படம் வச்சிருவாங்க. அந்த படம் தான் த்ரூ அவுட் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கும். 2 தடவை கலைஞர் அவர் சிஎம் வந்தப்போ என்னுடைய ஆல்பத்தை கொண்டு வர வச்சு அதுல அவர் படம் செலக்ட் பண்ணி தான் படம் 2 தடவை 2 வெவ்வேறு தருணங்கள் நான் எடுத்த படம் தான் அபிஷியல் போட்டோவா டிக்ளேர் பண்ணேன். அடுத்த கேள்வி வந்து ஆக்சுவலா நான் கேட்க நினைத்தது, அதாவது நீங்க இவ்வளவு ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர் அண்ட் எல்லாம் மிக பிரபலங்கள் செலிபிரிட்டிஸ்க்குலாம் இவ்வளவு பிக்சர் எடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க நினைச்சிருந்தா சினிமால போயிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சினிமால போய் நிச்சயம் சாதிச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போனது சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா, ஆனா இதுல வந்து திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு. அதை பத்தி ஏதாவது இருக்குதா? சினிமாட்டோகிராஃபர் ஆயிருந்தா கூட இப்ப நான் அடைஞ்சிருக்கிற ஒரு உயரத்தையோ ஒரு மனசு திருப்தியோ ஒரு வேரியஸ் பீப்புளோட கான்டாக்ட் சினிமாட்டோகிராஃபி ஆயிருந்தாக்கா ஒரு சினிமாட்டோகிராஃபரா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி அது வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்டூடியோக்குள்ள அது அந்த வட்டம் ஒரு அதாவது இது அப்படி இல்லை. வேரியஸ்னாக்கா வேரியஸ் பொலிட்டீஷியன்ஸ், வேரியஸ் சினிமா பீப்புள், வேரியஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், வேரியஸ் இலக்கியவாதிகள் நான் சந்திக்காதன்னா அது இதுவா சொல்லல, எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா பிரபலங்களோடும் என்ன நான் இன்டராக்ட் பண்றதுக்கு உண்டான தருணங்கள் ஏற்பட்டது. ஆனா எல்லா பிரபலங்களும் நான் யாரெல்லாம் போட்டோகிராஃப் எடுத்தனோ என்னுடைய அணுகுமுறையினாலையும் என்னுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்காலையும் எல்லாரையும் என்னை அக்செப்ட் பண்ணின்னு என்னை மோர் ரெக்கக்னைஸ்டு பர்சனா எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுக்கு பெரிய உதாரணமா நான் சொல்றேன்னாக்கா, இந்த கலைமாமணி விருதுன்றது தி பிக்கஸ்ட் ஹானர் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க அது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படி இல்லை சிறப்பா இருக்கிறவங்க தான் எவ்ரி இயர் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரோட 75வது வயசுல போட்டோகிராஃபி ஆல்சோ இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய ரெக்கக்னிஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தை விட வருஷம் முரசொலி அறக்கட்டளை அப்படின்ற பேர்ல வந்து 3 பேர் தேர்ந்தெடுத்து கலைஞர் விருது அப்படின்னு கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு கிழி, பெரிய சைட்டேஷன், பெரிய விழா. அந்த விழால இந்த இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறது 3 பேர் தான் அந்த குழுல. ஒண்ணு கலைஞர், இன்னொன்னு அப்போ பேராசிரியர் அன்பழகன் அவரு, அடுத்தது தற்போதைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். இவங்க 3 பேர் தான் அந்த வருஷத்துக்கு உண்டான 3 பேரை தேர்ந்தெடுக்கிறவங்க. ஒன் பர்டிகுலர் இயர் திடீர்னு எனக்கு போன் வருது. போன்ல லேண்ட்லைன்ல தான் போன் வருது. எடுத்து பேசுறேன், நான் ஸ்டாலின் பேசுறேன். எனக்கு தூக்கி வரப்பட்டது. அப்பா உங்களுக்கு முரசொலி அறக்கட்டளை விருது கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் எத்தனாம் தேதி விழா, நீங்க அந்த தேதியை ஃப்ரீ பண்ணிக்கங்க, அதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லி வைக்கிறார் போன. அப்படின்னா என்னுடைய இதுக்கு அவர் என்ன ஒரு அங்கீகாரம் கொடுத்திருப்பாருன்றது. இதை விட வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபரா போயிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்து ஷைன் பண்ணிருக்க முடியாது. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே வாழ்க்கை முடிந்து போயிருந்திருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க ஏன் சினிமால. நான் வந்து சினிமாவுக்கு ஒரு 5-6 படத்துக்கு ஸ்டில் போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்டில் போட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணது வந்து போய் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக இல்ல. சினிமால பாப்புலர் டெக்னிக்ஸ் வேரியஸ் டைரக்டரோட பழகும் போது நமக்கு அந்த இம்பாக்ட் தெரியும். நல்லது, இந்த டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்றப்போ அவங்களுடைய லைட்டிங் அது இதெல்லாம் கத்துக்கலான்றதுக்காக மெயினா. இப்படி வந்து பாரதி ராஜா கிட்ட ஒரு படத்துக்கு நான் ஒர்க் பண்ணேன். கேப்டன் மகள் அவருடைய அபிஷியல் ஸ்டில் போட்டோகிராஃபர் வேற தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல. அப்போ இருந்த கேமராமேன் கண்ணன் பீம்சிங்கோட சன்,
அவர் என்னை கூப்பிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டாரு. என்னை கொண்டு போய் பாரதியார் சொன்ன இவர் தாராளமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணேங்க. ஒரு 3 months வி ஸ்டேட் இன் ஊட்டி அண்ட் குன்னூர். நான் ஒரு டெக்னீஷியனா ஒர்க் பண்ண போனேன். அந்த படம் முடிஞ்சு நாங்க வரப்போ நாங்க பிரதர்ஸ் ஆயிட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்க. அவருடைய டாக்டர் மேரேஜ் வந்து மலேசியால நடந்தது. அந்த 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 பொண்ணோட ரிசப்ஷன்ல பாரதி ராஜா பேசுறப்போ சொன்னார், நான் வந்து அதாவது எனக்கு வேர்ல்டு வைட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னுடைய டெய்லி ப்ரேயர்ல நான் ஒரு 9 பேருக்கு அவங்க பேரை சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு தான் நான் அந்த 9 பேர்ல நீங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க, அந்த யோகா ஒருத்தன் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்த மாதிரி எல்லாரோடவும் எனக்கு ஒரு ஐக்கியம், ஒரு பரஸ்பரம் ஒரு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் இஸ் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் நல்லி சில்க்ஸ். அவரையும் ஒரு இன்டர்வியூக்காக, ஒரு குமுத இன்டர்வியூக்காக இவர் வந்து மிஸ்டர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர் தான் வந்து இன்டர்வியூ பண்ணார். அந்த இன்டராக்ஷன் நான் போட்டோகிராஃப்ஸ் எடுத்து குமுதம் பத்திரிகை பப்ளிஷ் ஆச்சு. அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்ப ஆரம்பிச்ச இன்னைக்கு 40 வருஷம் அவருக்கு நான் தான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அவரோட நிழல் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்த நான் ஒன்லி மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொடுத்த அன்பை வந்து அவங்க 10% என்னோட யாரா இருந்தாலும் என்னோட அன்பா இருந்தாக்கா ஐ வாண்டட் டு பி கிவ் 100% அவங்களோட அப்படி இருக்கணும்ன்ற ஒரு தாக்கம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை, என்னை நானே செதுக்கிக்கிட்ட வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நானே நிறைய எழுதுவேன்னா நான் பெரிய எழுத்தாளன் கிடையாது. நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் என்னுடைய லெட் அவுட்டுக்காக எழுதி அதெல்லாமே நிறைய புக்ல வாராந்திர பத்திரிகைல எல்லாத்துலயும் பப்ளிஷ் ஆகி ஒரு 12 புத்தகம் இது வரைக்கும் வெளியாயிருக்கு. அதுல 2 புக்கு வந்து தமிழ்நாடு அரசின் சிறந்த புத்தகத்துக்கான பரிசும் வாங்கியிருக்கு. என்ன புத்தகம் அது? அது வந்து ஒண்ணு வந்து என்னுடைய தென்னாப்பிரிக்க பயண அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். இன்னொரு வந்து கெய்ரோ டு கிரீஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை. இதெல்லாமே தமிழா என்னுடைய பயண அனுபவங்கள் எல்லாம். ரெண்டுமே சிறந்த பயண அனுபவ நூலா ரெண்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கு. இது ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான் சொல்லலாம் தவிர்த்து ஒரு போட்டோகிராஃபரா எனக்கு திறமை இருக்குது, எனக்கு இன்வால்மெண்ட் இருக்குது, நான் ஏதோ சாதிச்சிருக்கேன்னு சொல்லலாம். எழுத்தாளரா எனக்கு இது ஒரு எழுத்தாளராகவும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்றதுக்கு இதெல்லாம் சான்று. ஆமா. காமராஜர் கூட நீங்க படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காமராஜரோடு அனுபவங்கள் மறக்க முடியாது. அதாவது காமராஜர் நான் கடைசி மூச்சோட வரைக்கும் நினைச்சு வணங்க வேண்டிய ஒரு பர்சன். காரணம் என்னன்னு சொல்லணும்னாக்கா, சின்ன வயசுல நான் சொன்னேன், நல்ல பெரிய செல்வந்த குடும்பத்துல பிறந்தாலும் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் மேற்கொண்டு ஸ்கூல் படிப்போம்னான்ற இந்த நேரத்துல ஃப்ரீ எஜுகேஷனுக்கு கொண்டு வந்தவரே காமராஜர் தான். ஃபர்ஸ்ட் அங்கேயே அவர் வந்து ஐ வாஸ் சோ ஃபாண்ட் ஆஃப் காமராஜ் அட் தட் டைம். நான் காஞ்சிபுரத்துல தான் பார்த்தேன். அதாவது நான் வந்து சிவாஜி சாருக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சப்போ நான் அதாவது காமராஜ் பத்தி கனவு கட்டிருந்த இதெல்லாம் வந்து மெய்ப்பிக்கிற மாதிரி அவரோட நிறைய பழகிற தருணம். ஏன்னா அடிக்கடி காமராஜும் சிவாஜி எல்லாம் மீட் பண்ணிப்பாங்க. சிவாஜி சாரோட ஒவ்வொரு படம் முடிஞ்சப்பவும் அதை காமராஜ் கூப்பிட்டு ஸ்பெஷல் ப்ரீவியூ ஷோ போடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து படம் பார்க்கறதெல்லாம் வந்து நிறைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அதாவது மோர் பர்டிகுலரா அக்டோபர் 1ஆம் தேதின்றது எவ்ரி இயர் சிவாஜியோட பர்த்டே. அக்டோபர் 1ஆம் தேதி காமராஜ் வந்து அவரை பிளஸ் பண்ணாம இருக்க மாட்டாரு. காலையிலயாவது வந்துருவாரு. ஒரு பர்டிகுலர் இயர் வந்து காலையில இருந்து படம் எடுத்துட்டு இருக்கு. யாரோ வந்து அவரை அந்த பர்த்டேக்கு அவரை விஷ் பண்ணிட்டு போறாங்க. மத்தியானம் வரைக்கும் நான் அங்க வீட்டுல இருக்கேன், காமராஜ் சார் வரவே இல்லை. அது ஒரு மைண்ட்ல ஒரு டிஸ்டர்ப் ஆகி
இன்னும் தலைவர் வரலையே, தலைவர் வரணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ 1 மணி ஆனவுடனே என்னை கூப்பிட்டு, நீ போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு, ஆனா ரெடியா இருக்கணும். எனி டைம் நான் ஃபோன் பண்ணுவேன். நீ உடனே வந்தாகணும் தலைவர் வரும்போது அப்படின்ட்டாரு. ம். இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோனே வரல. கரெக்டா ஒரு 7 மணிக்கு சிவாஜி சார் வீட்டுலேருந்து ஃபோன் வந்தது. உங்களை உடனே புறப்பட்டு வர சொன்னாரு. எனக்கு வந்து எங்க ஸ்டூடியோவும் சிவாஜி சார் வீடும் கரெக்டா 5 நிமிஷம் தான் ஸ்கூட்டர்ல போறதுக்கு. ம். போய் சேர்ந்துட்டேன். போய் இறங்கி கேமரா எடுக்கிறதுக்குள்ள கரெக்டா கருப்பு கார், காமராஜ் சார் கார் வந்தது. வேற யாருமே இல்லை. சிவாஜி சார் இருக்காரு, காமராஜ் இருக்காரு. இறங்கி வராரு. இறங்கினா அவரால் நடக்க முடியாத தளர்ந்து போய் இறங்கி நடந்து வராரு. பதச்சு சிவாஜி சார் போய் அவரை கைப்பிடிச்சு அப்படி கூட்டு வர்றாரு. ம். கூட்டு வரும்போது ஒரு படம் எடுத்து, ஒரே படம் தான். அவர் கை காமிச்சிட்டாரு, வேண்டாம் படம் எடுக்க வேண்டாம். அவருக்கு உடம்பு முடியல. ஸோ சொல்லி அமைச்சிருந்தாங்க, நானே வந்திருப்பேன். இல்லை, நான் காலையில இருந்து உன்னை பார்க்கணுன்ற இதுல தான் இருந்தேன். நான் எப்படியும் உன்னை பார்க்கணும் அப்படின்ற இதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்தேன். நீங்க இந்த நிலையில நீங்க புறப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை திருப்பி கார்ல உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்டார். இது அக்டோபர் 1ஆம் தேதி நடக்கிறது, சிவாஜி பர்த்டே அன்னைக்கு. மறுநாள் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. காந்தி ஜெயந்திக்கு அக்டோபர் 2 காலையில நியூஸ், காமராஜர் காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் that was the only picture, last picture I have taken. Next day அந்த படம் தான் எல்லா பத்திரிகையிலும் அவங்க 2 பேரும் ஒரே படம், 2 பேரும் நடந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி பல தருணங்கள்லாம் உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஓகை ஏற்படுத்துற தருணங்களால என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா திரு காமராஜர் உங்களை பத்தி இப்போ படிச்சிருக்கோம், நம்ம புக்ல தான் படிச்சிருக்கோம், ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கோம், இப்படி இருந்தார் அப்படின்னும். நேரா உங்களுடைய அனுபவத்தை ஒருத்தர் நீங்க கூட இருந்தவர் பகிர்ந்து கொடுக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது கேட்கறதுக்கு. நீங்க காமராஜர் கூட உங்களுடைய நாட்கள் இருந்திருக்குது, நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. சோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு மிக பிரபலங்களை சந்தித்தது, அவர்களோடு இருந்தது, அவங்களுடைய ஞாபகங்கள், அவங்களுடைய தருணங்கள் எல்லாம் நீங்க போட்டோ எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நானே பெருமையா சொல்லிக்கிறேன். என்னுடைய லைஃப் ஒரு கிஃப்டட் லைஃப். நிச்சயமா. ஆமா, அது பரிபூர்ண திருப்தியோட என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது இந்த திறமையை பாராட்டி ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து மேரிலாண்ட் யூனிவர்சிட்டியில, தமிழ் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன், அவருடைய பிரதர் ரவி தமிழ்வாணன். அவங்களுக்கு மேரிலாண்ட் யூனிவர்சிட்டியோட பெரிய அவங்க ஒரு அந்த சான்சலரோட இவங்களுக்கு நிறைய பழக்கம் இருந்ததுனால என்னுடைய திறமையை எல்லாம் வச்சு அவங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க அவங்களுக்கு ரிக்வஸ்ட். அதை அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எனக்கு அந்த டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு பெரும் பங்கு காரணம் லேனா தமிழ்வாணன் சாரும் அவருடைய பிரதர் ரவி தமிழ்வாணன். எப்படி அனுபவம் உங்களுக்கு அந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு கொடுக்கும்போது? நிச்சயமா பெரிய ரெகக்னிஷன் இது. நிச்சயமா மிகப்பெரிய ரெகக்னிஷன் தான். அதாவது எனக்கு எல்லாமே நான் நினைக்காத நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ அந்த ஏரோப்ளேன் நிமிர்ந்து பார்த்திருப்பேன். நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிளைட்ல போவோமான்னு. ஆனா 20 நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லி செட்டியாரோட இந்தியாவில நான் ஏறக்கூடிய 600-700 விமானத்துல பயணம் பண்ணிருக்கேன். நீங்க நம்ப முடியாது. காலையில ஒரு இடத்துக்கு போவோம், ஈவினிங் வந்துடும். காலைல டெல்லிக்கு போவோம், வந்துடும். அது மாதிரி அவரோட நிறைய பயணங்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு, என்னுடைய ஆரம்ப சாதாரணம் தான். ஒரு ஆளுக்கு ஏற்படுற ஒரு இதுவே கிடையாது. இதை நினைச்சு நான் இந்த வாழ்க்கையை ரொம்ப திருப்திகரமான வாழ்க்கையா தான் நான் நினைச்சேன். நான் தினம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய முயற்சின்றதை விட அதை விட அவர் நடத்தி வைக்கிற அந்த சுப்ரீம் பவர் இருக்கு பாருங்க. அது என்ன பேர்ல வேணாலும் சொல்லலாம். ஆல்மைட்டி, சுப்ரீம் பவர், அல்லாஹ், கிறிஸ்டியர், கணேசர், அதெல்லாம் எல்லாம் தெர் இஸ் சுப்ரீம் பவர். அதை எல்லாரையும் இயக்கி வச்சிட்டு இருக்குது. என்ன காரணத்தினால கடவுள் நல்ல விதமா இயக்கிட்டு இருக்காரு. அவரு கொடுக்குற அவார்டையும் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். பல நேரங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டையும்
ஸோ இதுக்கு நான் ஏதோ காரணத்துக்காக இந்த பனிஷ்மெண்ட்டும் கடவுள் கொடுக்குறாருன்றதையும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். திருப்தியா தான் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இல்ல இல்ல, லைஃப்ல எதெல்லாம் தேவையோ நல்ல குட் பிரமாதமான நண்பர்கள், வெல்விஷர்கள், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, இப்போ நல்ல ஒரு பேரன், இதெல்லாம் வாழ்க்கையை முழுமைப்படுத்துது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இதெல்லாம் நம்ம வாழ்க்கை ஒரு உதாரணம் அப்படி எடுத்துக்கலாம். அதனால அது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபார் தி காட்ன்றதாகவும் அந்த வாழ்க்கையை. அடுத்த கேள்வி நான் நீங்க அதாவது நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நான் எதிர்பார்க்காமலே எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்குது, அதாவது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம். என்னுடைய அடுத்த கேள்வி அதே மாதிரி ஒரு கேள்வியை தான் நான் வச்சிருந்தேன். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காமல் நீங்கள் விரும்பி இருந்த ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அது எது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்? எல்லா அவார்டுமே நான் எதிர்பார்த்தது கிடையாது. எதையுமே நான் அவார்டு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நடந்த எத்தனை நல்ல விஷயங்களும் நான் எதிர்பார்த்து இதை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அடைஞ்சதே கிடையாது. எல்லாமே தானா நடக்கிறப்போ அந்த சந்தோஷத்தை அந்த நேரத்தை அனுபவிச்சு, ஆனா இது நடந்துச்சேன்னு சொல்லி நான் என்னைக்கும் காலர் தூக்கி விட்டுருந்தே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் பர்டிகுலரா இந்த இதுக்கு எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் இருந்துச்சா? விருப்பம்னா கலைமாமணி சொல்லலாம். கலைமாமணி நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். கலைமாமணி நமக்கு கிடைக்குமான்றதெல்லாம் ஒரு பிளாஷ் மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஆமா, என்ன சொல்றது, உங்க இன்டர்வியூனால எனக்கு மிகுந்த மன சந்தோஷம். இது மற்றவங்களோட ரியாக்ஷன் தான் கேப்சர் பண்ணி பழக்கமே தவிர்த்து நமக்கு, அதனால இது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் என்னுடைய அதாவது எனக்கு இருந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்க கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நிச்சயமா, அது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா பேசுனீங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி கேட்கலாமா? எப்படி? தாராளமா உங்க டைம் தான். ஆமா, அந்த கேள்வி ஆக்சுவலா 2 கேள்வி நீங்க புத்தகம் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. கடைசியா இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு புகைப்பட கலைஞரா, மிக பிரபலமான ஒரு புகைப்பட கலைஞரா 15க்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 20 நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்க. புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, 12 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. இது எல்லாம் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பர்டிகுலரா ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எங்களோட பகிர்ந்துக்கும். மனசுக்கு திருப்தி ஏற்பட்ட வாழ்க்கையா? I am 77 now. புரியுதா உங்களுக்கு? அதாவது அதனால எனக்கு மனசுல எந்த பாரமும் எப்பவும் கிடையாது. பாரமா எதையும், அதாவது பெரிய வெற்றியையும் எனக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம் இல்லை, அதுல அப்படியே இதுவாயிடும். ஏற்படுற சில சோகங்களையும் அதுல மனசுல இருத்திக்கிட்டு நான் டிஸ்டர்ப் ஆகுறதும் கிடையாது. அங்கங்க அதை கழட்டி விட்டுட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு லைஃப் படுத்தா அடுத்த 5வது நிமிஷம் தூங்குறாங்க எந்த நேரமா. அதுக்கு காரணம் மனசுல உங்களுக்கு வெயிட் இல்லாம இருந்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரீனஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால எனக்கு குறைன்றது மனசுல கிடையாது. அதுக்கு காரணம் எனக்கு பல பேர் பல விதத்துல எனக்கு வாழ்க்கையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் மை ஃபேமிலி. அது எனக்கு எல்லாருக்கும் கிடைக்காத வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு நான் அதை ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கலாம் வச்சுக்கேன். பத்திரிகை துறையில எனக்கு நிறைய மிஸ்டர் பாவைச்சந்திரன், மிஸ்டர் இவரு பால்யூ, விக்ரமன், ஈவன் ஜெயகாந்தன் சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், சிவசங்கரி அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்கும்ன்றது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் திங் நல்ல படம் எடுப்பான்றது, 2வது ஒரு நல்ல மனுஷன்றது. 2 கேரக்டர், 2 தண்டவாளம் மாதிரி என் லைஃப்ல வந்துட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கைய இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தாதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அது அப்படிதான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே உருவாயிருக்குது. சோ இப்போ நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு 2 அசைன்மெண்ட் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தூர்தர்ஷன்ல டாக்டர் நல்லி குப்சாமி செட்டியாருக்கு ஒரு இது இருந்தது, அசைன்மெண்ட் இருந்தது.
தூர்தர்ஷன் டைரக்டர் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அவருக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் இருந்தது. அதை முடிச்சுட்டு நேரா ராகசுதா ஹாலுக்கு வந்துட்டு இவரு அங்க ஒரு மியூசிக்கல் ஃபங்க்ஷன், அதுல வந்து சித்தார் தான் அவார்டு கொடுத்தாரு. ஒரு 8-9 கீழன், வி சுந்தரம், அப்புறம் வந்து மிஸ்டர் நாகை முரளிதரன் பெரிய வயலினிஸ்ட், இந்த மாதிரி இப்ப ப்ராமினன்ட் ஆளுங்களுக்கெல்லாம் செட்டியார் அவார்டு கொடுத்தாரு. அந்த அவார்டெல்லாம் எடுத்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமா வந்து நான் அதுல இருந்தா 8:30 மணில இருந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். இது இன்னைக்கு இப்போ உங்களுக்கு புத்தகங்கள் இப்ப நீங்க ஏதாவது புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்களா? புத்தகம் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா புதுசா? இருக்குது. சில பாதியில என்னோட இன்டராக்ஷன் வித் பாரதி ராஜா பெரிய புக் ஃபார்ம்லயே வருது பாஸ்ட் 30 இயர்ஸ். அது மாதிரி அது வந்து பாதியில நிக்குது. அது எப்போ டைம் வரப்ப எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுவோம். நன்றி ஐயா. உலகம் முழுதும் இருக்கிற உங்களுடைய ஃபாலோயர்ஸுக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு நான் தான் கிரேட்ஃபுல்லாகவும் தேங்க்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ ஹாப்பிங்க. தேங்க்யூ. நன்றி ஐயா. ஏன்னா இவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு புகைப்பட கலைஞர், கலைமாமணி விருது வாங்கி தமிழ்நாடு அரசால் கௌரவிக்கப்பட்ட ஒரு கலைஞரை வந்து நாங்க வந்து நேர்முகம் எடுத்ததுல, அதாவது நேர்காணல் எடுத்ததுல வந்து மிக்க சந்தோஷம். உங்களுடைய டைம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் சிறப்பாக உங்களுடைய புகைப்பட கலையை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி என்ஜே சன்ரைஸ் ரேடியோ சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.